அஸ்ஸலாமு அலைக்கும் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்தியாவில் முஸ்லிம் மன்னராட்சியில் இந்தியாவின் முன்னேற்றம் எவ்வாறு சிறந்து விளங்கியது என்ற வரலாற்று நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று கியாசுத்தீன் பால்பன் அவர்களை பற்றிய ஒரு சில செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். கியாசுத்தீன் பால்பன் ஹிஜ்ரி 664 685, கிபி 1266 1287. சுல்தான் நாசருத்தீன் மஹமூதுக்கு வாரிசுகள் இல்லை. எனவே சுல்தானை தேர்ந்தெடுக்கும் குழு ஒன்று கூடி இவரது அமைச்சராகவும் தளபதியாகவும் நம்பிக்கைக்குரியவராகவும் அனுபவசாலியாகவும் இருந்த கியாசுத்தீன் பால்பனை டெல்லியின் அடுத்த சுல்தானாக தேர்ந்தெடுத்தது. கியாசுத்தீன் பால்பன் துருக்கி இனத்தவர். அடிமையாக மங்கோலியர்களால் பாக்தாத் நகரில் பிடிக்கப்பட்டு பின்னர் சுல்தான் சம்சுதீன் அல்துமிஸால் விலைக்கு வாங்கப்பட்டவர். பின்னர் ரஜியா பேகம் ஆட்சியில் மெய்காப்பாளராக பணிபுரிந்தவர். பின்னர் படிப்படியாக நிர்வாகத்தில் அனுபவம் பெற்று சுல்தான் நாசருத்தீன் மஹமூது ஆட்சியில் முதலமைச்சராகவும் படை தளபதியாகவும் பணியாற்றியவர். சுல்தான் சம்சுதீன் அல்துமிஸ் காலமான பிறகு அவரிடம் இருந்த செல்வாக்கு பெற்ற 40 அடிமைகள் பெரும் பெரும் பதவிகளை கைப்பற்றி கொண்டு கண்ணுக்கு தெரியாத ஆட்சியாளர்களாக பேராசை கொண்டு ஆட்சி படைத்து வந்தனர். இந்த 40 பேர் கொண்ட குழுவிற்கு செகல்கானி அல்லது காஜா தேஸ் என்று பெயர். டெல்லியின் சுல்தானாக யாரை தேர்ந்தெடுப்பது, யாரை எந்த காரணம் கூறி நீக்குவது என்று திட்டமிட்டு செயல்பட்டு வந்த அதிகார கூட்டமாக இது இருந்தது. இதனால் நாட்டின் நிர்வாகம் சீர்கெட்டு போனது. ஊர் இரண்டுபட்டு போனால் கூத்தாடிகளுக்கு கொண்டாட்டம் என்பது போல் இவர்களின் கொட்டம் பெரிதானது. தங்களுக்கு ஆதரவாக சில நேரங்களில் பிற மன்னர்களை கூட சுல்தான்களுக்கு எதிராக தூண்டிவிடுவதில் இவர்கள் கெட்டிக்காரர்களாக இருந்தார்கள். இந்த குழுவினர் தான் சுல்தான் ருக்னுதீனை சதி செய்து கொலை செய்தனர். ரஜியா சுல்தானாவை பெண் என்ற காரணத்தால் ஏற்றுக்கொள்ளாமல் தொல்லை தந்து விரட்டி இறுதியில் அவரது மரணத்திற்கு காரணமாக இருந்தார்கள். சுல்தான் பஹராம் ஷாவை கொன்றார்கள். சுல்தான் மசூதை சிறையில் அடைத்தனர். சுல்தான் நாசருத்தீன் மஹமூது போன்ற இஸ்லாமிய நெறி நின்று ஆட்சி செய்த மன்னர்களை கூட இவர்கள் விட்டு வைக்கவில்லை. இந்த தொல்லை தரும் சிண்டிகேட் உறுப்பினராக முன்பு இருந்து பின்னர் சுல்தானாக மாறிய கியாசுத்தீன் பால்பன் அடிநாள் தொட்டு இந்த இயக்கத்தின் அசைவுகளையும் அவர்களின் அநியாய அக்கிரமங்களையும் கவனித்து வந்தவராதலால் இதற்கொரு முடிவு கட்ட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தார். பதவிக்கு வந்தவுடன் அவர் செய்த முதல் பணி இவர்களை அடக்கி ஒடுக்கி அகற்றியதுதான். இவர் செகல்கானி குழுவினரை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ஒழித்துவிட்ட பிறகு பேரரசு முழுவதும் நிலையான அமைதி நிலவியது. காரணம், எதிரிகளை கடுமையாக தண்டித்தார். எனவே இவருடைய ஆட்சி காலத்தில் இவருக்கு எதிராக போராட யாரும் தயாராக இல்லை. என்றாலும் ஒரே ஒரு முறை வங்காளத்தில் துகாரல் கான் என்பவன் செய்து வந்த குழப்பத்தை அடக்குவதற்காக வங்காளம் சென்றார். அவ்வாறே அவனை அடக்கி தன் மகன் பக்ரா கானை வங்காளத்தின் கவர்னராக நியமித்தார். மற்றொரு முறை மோவாத்தியரின் அட்டகாசத்தை அடக்கச் சென்று வென்றார். தம் மகன் மஹமூது சுல்தானை பஞ்சாபுக்கும் மூல்தானுக்கும் கவர்னர் ஆக்கினார். மொகலர்கள் எனப்படும் மங்கோலியர்களின் தாக்குதலால் அவன் இறந்தபோது சுல்தான் கியாசுத்தீன் பால்பன் மனமுடைந்து போனார். சுல்தான் கியாசுத்தீன் பால்பனின் ஆட்சியில் டெல்லி மாநகரம் கம்பீரமாக ஜொலித்தது என்பதில் சந்தேகமே இல்லை. அதில் நடுநாயகமாக அமர்ந்து பால்பன் நடத்திய தர்பார் வெளிநாட்டிலிருந்து வந்த பிரயாணிகளை எல்லாம் பிரமிக்க வைத்தது. வெட்டி பேச்சு, ஜோக் அடிப்பது போன்ற விஷயங்களில் சுல்தானும் ஈடுபடவில்லை. மற்றவர்களையும் அனுமதித்தது இல்லை. அரசருக்குரிய கம்பீரத்தோடு முழு உடையில்தான் பால்பன் எப்போதும் காணப்பட்டார். நண்பர்கள் சுவாதீனமாக சுல்தானிடம் உரிமை எடுத்துக்கொள்வது, உறவினர்கள் கூடி கும்மாளம் போடுவது போன்ற எதுவுமே அரண்மனையில் நடந்தது இல்லை. துவைதம் என்னும் தத்துவத்தை உலகுக்கு தந்த மகான் மத்வாச்சாரியார் மத்திய இந்தியாவிலிருந்து டெல்லி வந்தபோது சுவாமிகளை மரியாதையுடன் வரவேற்று உபச்சாரம் செய்தார் சுல்தான் கியாசுத்தீன் பால்பன். மங்கோலியர்களின் படையெடுப்பால் பாதிக்கப்பட்ட மன்னர்கள், இளவரசர்கள், அறிஞர்கள், கலைஞர்கள் சுமார் 40 பேரை தமது தர்பாரில் வைத்து அவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகள் அனைத்தையும் செய்தார். ஹஜ்ரத் அமீர் குஸ்ரு, ஹாஜா ஹசன் ஆகியோரும் கௌரவிக்கப்பட்டனர். தம் மகன் முகமது சுல்தான் மங்கோலியர்களின் தாக்குதலால் கொல்லப்பட்ட அதிர்ச்சியிலிருந்து மீளாமலேயே ஹிஜ்ரி 685 கிபி 1287 காலமானார்.
பார்பனின் மற்றொரு மகனான முகமது சுல்தானுடைய மகன் 17 வயதுடைய முஹிஜுத்தீன் கீக்கிபாத் பட்டத்தில் அமர்த்தப்பட்டார். 17 வயதுடைய சுல்தான் தகுதியோ அறிவோ இல்லாத காரணத்தால் களியாட்டக்காரராகவும் கேளிக்கை பிரியராகவும் மாறினார். இவருடைய பெயரில் நிஜாமுதீன் என்ற சூதுமதி கொண்ட அமைச்சர் ஆட்சி செய்தான். சுல்தானை கொன்று ஆட்சியை கைப்பற்றுவதே அவனது நோக்கமாக இருந்தது. சுல்தான் முஹிஜுத்தீன் கீக்கிபாத் தன்னுடைய களியாட்டங்களுக்காகவே கிழுக்கடி என்ற இடத்தில் ஒரு பெரிய அரண்மனை கட்டினான். அதை தனது உல்லாசபுரியாக்கி கும்மாளமிட்டான். நாட்டின் மீது அக்கறையுள்ள குழுவினர் சுல்தான் முஹிஜுத்தீனை பதவி நீக்கம் செய்துவிட்டு அமீர் முல்க் ஜலாலுதீன் என்ற 70 வயது ஆப்கானைச் சேர்ந்த கில்ஜி வம்சத்து பெரியவரை டெல்லியின் சுல்தான் ஆக்கினார்கள். சுல்தான் முஹிஜுத்தீன் கீக்கிபாத் பதவி நீக்கத்துடன் கிட்டத்தட்ட 86 ஆண்டுகள் ஆட்சி செய்த துருக்கிய அடிமை வம்சத்து மன்னர்களின் ஆட்சி முடிவுக்கு வந்தது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் இந்தியாவின் அடிமை சுல்தான்களின் ஆட்சி என்ற தலைப்பில் நாம் ஒரு சில செய்திகளை பார்ப்போம். இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். அல்ஹம்துலில்லாஹ்.